என்ன நான் கொளுத்திக்க போறேன்? அட இவன் என்னத்துக்கு நான் தீப்பொட்டி எடுக்கிறான்? நீ பத்த வச்சுக்கலன்னா உன்னை பத்த வைக்கிறதுக்கு. அட ஆக்டிங் தானே சொல்லி கூட்டு வந்தேன். டேய், நடிப்புக்கு காசு வாங்குறதுக்கு நீ என்ன சிவாஜி கணேசனா இல்ல ரஜினிகாந்தா? நீ சாகுறதுக்கு தாண்டா 5000 ரூபாய் பணம் வாங்கின. வாணா, வீட்டுல நம்பியான் பொண்டாட்டி குழந்தையில இருக்குதுண்ணே. வாணா வாணா விட்டுருண்ணே. ரவுடி பேபி, எங்க கூட்டு போற? சர்ப்ரைஸ். என்ன இதெல்லாம்? எல்லாம் உனக்கு பிடிச்சதா அவள் பேபி? சாப்பிடுறதுக்கா? இவ்வளவு வெரைட்டியா? உட்காரு உட்காரு உட்காரு. இதுலலாம் என்ன இருக்குதுன்னு கொஞ்சம் யோசிச்சு சொல்லு பாப்போம். இது இல்லையா? ஒரு நிமிஷம் இரு. அவள் பேபி மோப்பம் பிடிக்காம சொல்ல. அவள் பேபி மோப்பம் பிடிக்காம எப்படி ரவுடி பேபி நான் சொல்லுவேன்? ஞாபகம் இல்ல? தெரியலையே. கொஞ்சம் முன்னோக்கி பாரு. அவள் பேபி உனக்கு சாப்பிட என்னென்ன பிடிக்கும் சொல்லு. ஏன் கேக்குற? பெரியம்மா வீட்டையும் வீட்டுல இருக்கிறவங்களையும் கவனிக்க சொல்லிடுறாங்களா? ஆமா. அதான் உனக்கு பிடிச்சத நான் சமைச்சு போடலான்னு இருக்கிறேன். சொல்லு. ஓ, சமையல். தண்ணி கொடு. உன்னை நான் என்ன சொன்னேன்? ஒழுங்கா எஸ்ஏ தான் நான் சொன்னேன். அப்புறமா சமைக்கலாம். இப்ப ஒழுங்கா எஸ்ஏ அவரை வெளியே பாரு. கரண்டிய வாங்கி கைய கட்டி போட்டியா? இருந்தாலும் கேக்குறேன், சும்மா உனக்கு பிடிச்ச லிஸ்ட் எல்லாம் சொல்லு. என்னைக்காவது ஒரு நாள் நான் உனக்கு செஞ்சு கொடுத்து அசத்திடுறேன். ஓ அப்படி என்னைக்காவது? சரி, அப்ப நான் சொல்றேன். உட்காரு. நோட் பண்ணிக்கோ. சொல்லு, நான் நோட் பண்ணிடுறேன். ஓகே. ஃபர்ஸ்ட் மட்டன் பிரியாணி. மட்டன் பிரியாணி. அப்புறம் நண்டு ஃப்ரை. நண்டு ஃப்ரை. அண்ட் சிக்கன் லாலிபாப். சிக்கன் லாலிபாப். இப்படி நிறைய விதங்கள் இருக்கு. சரி. அன்னைக்கு நீ கேட்ட ஐட்டம்ஸ் இன்னைக்கு முன்னாடி ஃபுல்லா வச்சுக்கிறேன். இது நண்டு, சிக்கன் லாலிபாப், அப்புறம் மட்டன் பிரியாணி. ரவுடி பேபி, என்ன ரவுடி பேபி இது? ஐ அம் சர்ப்ரைஸ்ட். ஆமா, எப்படி என் சமையல் திறமை நல்லா இருக்குதா? ரவுடி பேபி, இதெல்லாம் நீயே செஞ்ச? உனக்கு இந்த டிஷ்லாம் செய்ய தெரியுமா? தெரியாது, ஆனா நீ ஆசைப்பட்டு கேட்டல, செஞ்சுதானே ஆகணும். அதனால யூடியூப்ல தேடி அலைஞ்சு இந்த டிஷ்ஷ கண்டுபிடிச்சு 10 தடவை செஞ்சு நல்லா பழகி போய் கடைசியா ஒரு வழியா சக்சஸ் ஆயிடுச்சு. கை கொடு. ஆனா அமுல் பேபி, போலீஸ் எக்ஸாம் கூட பரவாயில்ல, ஆனா சமையல் தான் ரொம்ப கஷ்டம் தெரியுமா? ஏன் ரவுடி பேபி இவ்வளவு கஷ்டப்படுற? என் அமுல் பேபி ஆசைப்பட்டா என்ன வேணாலும் செய்வா இந்த ரவுடி பேபி. மூஞ்சியே பார்க்காம நல்லா சாப்பிடும் அமுல் பேபி. நல்லா இருக்குதா? ரவுடி பேபி நல்லா இருக்கவா? சூப்பர். அசத்திட்ட ரவுடி பேபி, வேற லெவல். அமுல் பேபி பாராட்டிட்டோம். நான் ஜெயிச்சிட்டேன். எஸ் 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 எஸ். அப்படியே அது ஃபுல்லா நீ தான் சாப்பிட்டுறணும். ஃபுல்லா நானு? ஆமா. அப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? நீ சாப்பிடுறத நான் பார்த்துன்னு இருப்பேன். சரி, இந்த சாப்பாடுலாம் நீ டேஸ்ட் பண்ணியா? ஃபர்ஸ்ட் நீ தான் சாப்பிடணும்னு வெயிட் பண்ணுங்க அமுல் பேபி. அட ரவுடி பேபி, இந்த அருமையான பிரியாணிய நீ கண்டிப்பா சாப்பிட்டே ஆகணும்.
கேளு குமாரு, வேண்டாம். வேணாம் டேய் குமார், வேணாண்டா சொன்னா கேளு. தலைவருக்கு கண்டிப்பா சீட்டு கொடுத்துருவாங்க. டேய் விபரீதமா எதுவும் பண்ணிடாத குமார், சொன்னா கேளு. ஆக்டிங் கொடுக்க சொல்லி தானே கூட்டம் வந்த பொண்டாட்டி புள்ள நம்பி இருக்காங்கண்ணே. டேய் என்னடா பாத்துக்கிட்டு இருக்க? குளிச்சு போடுறா. வேணாடா டேய் வாங்கடா. நம்ம மேல யாருக்கும் ஒரு சந்தேகமும் வரல தலைவரே. உண்மையான கட்சி தொண்டன் தான் தீ குளிச்சான்னு மொத்த ஊரும் நம்பிட்டு இருக்கு தலைவரே. நம்பணும்னு தானையா இவ்வளவும் பண்ண. அவங்களா நம்பலையா? நம்ப வச்சிருக்கேன். சுவிட்ச் ஆஃப்னு வருது. பிரபு சாருக்கு கால் பண்ணலாம். எனக்கு இவ்வளவுலாம் வேணாம். நீ சாப்பிட்டு முதல்ல. மாக்கா ஃபோன் பண்றா. மாக்கானா? சொல்லுவாங்க. சத்யாங்க சார். சார் கொஞ்சம் அவசரமா பேசணும் சார். அப்படியா? ஒரு நிமிஷம் கொடுக்குறேன். மாக்கா ஏதோ அவசரமா பேசணுமா? சொல்றா மாக்கா. சத்யா, நம்ம ஏரியா மேஜிக் குமார் இருக்கான்ல, குமார் உடம்ப பாக்குற நிலைமையில இல்ல புனிதா, சொன்னா புரிஞ்சுக்கோ. கடவுளே, உனக்கு கண் இல்லையா? எனக்கு இருந்த ஒரு ஆளை எடுத்துக்கிட்டிய கடவுளே. என்னை யாரும் இல்லாத அனாதை ஆக்கிட்டிய கடவுளே. ஐயோ, என் பொண்ணு கொடு, என் தங்கமே. ஐயோ தங்கமே, இனி உனக்கு அப்பா இல்லடி. நான் எப்படி உன்னை கரை சேர்ப்பேன்? இந்த வேலை உனக்கு வேண்டான்னு சொன்னே, கேட்டியா? இப்ப பாரு, காசு இல்லைனாலும் பரவாயில்ல, பொழைச்சுக்கலாம். எழுந்திருச்சு வாயா, வா, உன் குழந்தைய பாரு, வா. என்ன பாருங்க.
புனிதா புனிதா எந்திரிமா. அம்மா இந்தம்மா தண்ணி குடி குடி. புனிதா மேஜிக் பண்ணுவேன்னு அலைவான் இவன். அவன் இப்படி ஆயிட்டானேம்மா. இவன் கட்சி பக்கமே போக மாட்டானே, எப்படி தீ குளிச்சான்? மேடம் சத்யா வரல. இல்ல, இன்னைக்கு அவங்க லீவு. சரி நீ வை, நான் வர. என்னாச்சு ரோடி பேபி? மேஜிக் மாதிரி இருக்கிறாங்க. இரு ரோடி பேபி, நானும் வரேன். நான் போய் பார்ப்போம். வா வா. டேய் அண்ணா, அந்த பேப்பர் எடுத்துட்டு வா. யோ, நம்ம நியூஸ் ஈவினிங் பேப்பர்ல தலைப்பு செய்தியா வந்திருக்கு, வாங்கி பாரு. எம்எல்ஏ கஜேந்திரனுக்கு மீண்டும் சீட்டு வழங்க கோரி சாகுகா தொண்டர் தீக்குளித்து பரிதாப சாவு. யோ, இந்த நியூஸ் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு ஹாட் டாபிக். இந்நேரம் கட்சி மேலிடத்துல என்ன பத்தி மட்டும் தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. பாத்தியா, சொல்லி வாய மூடல, அதுக்குள்ள தலைவரே லைனுக்கு வந்துட்டாரு. சொல்லுங்க தலைவரே. சீட்டு கொடுக்கலன்னு உன் அரசியல் புத்திய காட்ட ஆரம்பிச்சிட்டல. தலைவரே, அதெல்லாம் இல்ல தலைவரே. எனக்கு எம்எல்ஏ சீட்டு மேல ஆசையே கிடையாது. யாரு நின்னாலும் நான் கட்சிக்காக வேலை செய்வேன். எனக்கு நம்ம கட்சி தான் தலைவரே முக்கியமே. ஆனா இந்த தொண்டர்கள் ஏத்துக்கவே மாட்டேங்கிறாங்களே, நான் என்ன தலைவரே பண்ணுவேன்? திடீர்னு குமார்னு ஒருத்தன் உயிரை மாச்சிக்கிட்டான். சும்மா நிறுத்தியா? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? உன் கதையெல்லாம் அப்பாவி மக்கள் கிட்டயோ நியூஸ் சேனல் கிட்டே போய் சொல்லு. ஆனா நீ பண்ணது தப்பு இல்ல, அரசியல். இங்க பதவிக்காக என்ன வேணும்னாலும் பண்ணலாம், அதான் என் அரசியல். அதான் நீயும் பண்ணிருக்க. தலைவரே, எல்லாம் உங்ககிட்ட கத்துக்கிட்ட பாடம் தான். சரி, அந்த ஒருத்தன் சாவோட விட்டுடு. மஜிலிக்குப்ப தொகுதிய உனக்காக ஒதுக்க சொல்லி கட்சி மேலிட முடிவு செஞ்சிருக்கு. ரொம்ப நன்றி தலைவரே. எப்போதும் போல என்னோட மக்கள் சேவை தொடரும். சரி, வாழ்த்துக்கள். யோ கண்ணாயிரம் தலைவரே, பாத்தியா, மாஜிலி குப்பம் தொகுதியை எனக்கே ஒதுக்கிட்டாரு தலைவரே. வாழ்த்துக்கள் தலைவரே, வாழ்த்துக்கள். எது கொள்கிற? அண்ணனுக்கு சீட்டு கிடைச்சிருச்சு. தலைவரே, அடுத்தது என்ன தலைவரே பண்ண போறோம்? என்னையா பேசுற? தொகுதியில நமக்காக ஒருத்தன் செத்துருக்கான்.
அவனை போய் பார்க்க வேணாமாயா? ஆ, நாளைக்கு நேரா போறோம், மாலை வாங்கிட்டு குமார் வீட்டுக்கு போறோம். அவன் பாடி மேல கச்சி கொடியை போத்துறோம். ஒழுங்கி அழுத்துட்டு மாலையை போட்டுட்டு அவன் பொண்டாட்டியை கூப்பிட்டு கையில ஒரு 5000 கொடுத்து போட்டோ எடுத்துக்கிறோம். இங்க பாரியா, நாளைக்கு எரிஞ்சவன் குடும்பத்துக்கு எம்எல்ஏ அனுதாபம்னு பெரிய நியூஸா வர வைக்கணும். எப்படியா? சரிங்க தலைவரே, நாளைக்கு பாடியை எடுக்கிறதுக்குள்ள நீங்க போய் மாலையை போட்டு வாங்க. என்னது, நான் மட்டுமா? யோ, நீயும் தான் வர. நானா? ஐயோ, சத்யா அங்க இருப்பாளே, இள வீடுன்னு கூட பார்க்காம கன்னத்துல 2 அப்பு அப்பிடுவாளே. அது வந்து தலைவரே, எனக்கு கொஞ்சம் வயிறு சரியில்லை, கடமுடாங்குது. நீங்க மட்டும் போயிட்டு வாங்களேன். யோ, என்னையா வயிறு சரியில்லை வாந்தி வருதுன்னு? நீயும் தான் வர. என் புருஷனை எங்கேயோ கூட்டிட்டு போனீங்களேடா, அவருக்கு ஒண்ணு இல்லடா, கூட்டிட்டு வாங்கடா. அவர் நல்லா தாண்டா இருக்காரு, அவரை கூட்டிட்டு வாங்கடா. பாவம் புனிதா, அண்ணன் செத்ததை அவளால தாங்கிக்க முடியல. என்னங்க புனிதா, அண்ணனை போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு எடுத்துட்டு வருவாங்க. அம்மா வீட்டுக்கு போலாம். இல்ல, அவர் சின்ன வலிய கூட தாங்க மாட்டாருடா. கத்திய வச்சிட வேண்டான்னு சொல்லுடா. ஐயோ, நிலைமைய பாத்தீங்களாக்கா எப்படி ஆயிடுச்சு? பாருங்கக்கா என் நிலைமைய. ஐயோ, என் வாழ்க்கையே பறி போயிடுச்சு. என் வாழ்க்கையில இடி வந்து விழுந்துருச்சு. டேய், என்னடா நடந்துச்சு? ஏன்டா அவ அப்படி பண்ணா? வரப்போற எலெக்ஷன்ல எம்எல்ஏ கஜேந்திரனுக்கு மஜிலிக்குப்ப தொகுதிய கொடுக்கலையா? அதுக்கு நடந்த ஆர்ப்பாட்டத்துல குமாரனை பெட்ரோல் ஊத்தி கொளுத்திக்கிச்சு சத்யா. குமாரனை நம்மளை விட்டு போயிடுச்சு சத்யா. என்ன ரோடி பேபி, குமார் இப்படி பண்ணிருப்பா நம்பவே முடியலையே. என்னாலயும் நம்ப முடியல. அழாத புனிதா, குமார் இப்படி பண்ணுவான்னு யாருக்கு தெரியும்? நான் இனிமே எப்படிக்கா பொழைப்பேன்? என்னால முடியாதுக்கா. நான் என் குழந்தைய அவர் போன இடத்துக்கே போயிடுறேன்க்கா. எவனுக்கோ பதவி கிடைக்கலன்னா குமாருக்கு என்ன வந்துச்சு? பொண்டாட்டி புள்ளி அப்படி நடுத்தரத்துல விட்டு போயிட்டாரு. கட்சி பதவியில இருக்கிறவன் எவனா தீ குளிச்சிருக்கானா? சாவரவன் எல்லாம் அடிமட்ட தொண்டர்கள் தான், அதுவும் ஏழைப்பாளைங்க தான். குமார் மேஜிக் தான் அலைவான், கட்சி மேட்டர்கள போக மாட்டானே. காலையில வந்து கூட என்ன பார்த்துதான் வந்தான். நல்லா சிரிச்சு தான் பேசிருந்தான்.